வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புதுச்சேரிக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்திருந்தார்ல, புதுச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தமிழகம் வந்து புதுச்சேரி போய் பிறகு தமிழகம் வந்து அவர் டெல்லி திரும்பினார். இதில் தமிழக பாஜக நிர்வாகிகளை கிட்டையே சேர்க்கலை. டிஎன்-பிஜேபி மேலே அந்த அளவுக்கு அமித்ஷா கோபத்தில் இருக்காரு. 2026 தொகுதி பங்கீட ஒழுங்காக நடத்தலை, தேர்தல் வேலையும் ப்ராப்பராக பார்க்கல, தேர்தல் ரிசல்ட்டும் படுதோல்வி தமிழக பாஜகவுக்கு. அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடி வேலைகள் பார்த்து அண்ணாமலையை கட்சியிலிருந்தே வெளியில் போக வச்சுட்டாங்க. வெளியில் போனதுக்கு அப்புறமாவது தமிழக பாஜகவை வளர்ப்பதற்கு ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னா அதுவும் இல்லை. பிஜேபியை விட்டு வெளியில் போன அண்ணாமலையை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக மேலிடம் ஒதுக்கிய ஃபண்டிலையும் பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற இவ்வளவு லிஸ்ட்டு, இவ்வளவு ரீசன்ஸ்க்காக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா டிஎன்-பிஜேபி நிர்வாகிகள் மீது கடும் கோபத்தில் இருக்காரு. அதனால தான் தமிழக பாஜக புள்ளிகள் கிட்டவே வர வேண்டாம், திருவண்ணாமலை கோவிலுக்கெல்லாம் நைனாரு வரேன்னு சொல்லியிருக்காரு. கூட வேண்டவே வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் டெல்லி போகிற வரைக்குமே முகம் கொடுத்து பேசவே இல்லையாம். அப்படியே கோபத்தை வெளிப்படுத்திட்டு தான் டெல்லி புறப்பட்டிருக்காராம் அமித்ஷா. அதனால தான் தமிழக பாஜகவுடைய எந்த நிர்வாகிகளும் அமித்ஷா கூட ஒரு புகைப்படம் கூட எடுக்கல பாருங்க. இந்த விசிட் அப்ப அது நயினாரா இருக்கட்டும், பாஜகவுடைய இதர நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஒரு சின்ன புகைப்படம் கூட அமித்ஷா எடுக்க விடலையாம். போதும் நீங்கள் வேலை பார்க்குற லட்சணத்துக்கு புகைப்படம் ஒன்று தான் கேடா அப்படிங்கிற அந்த லாங்குவேஜில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கோபத்தை வெளிப்படுத்திட்டு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐத்ரீவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்க, அதனுடைய சிஓ முக்தா பிரதான் அப்படிங்கிறவங்க. 2019 இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. புனேயில் இயங்குது இந்த நிறுவனம். இதனுடைய சிஓ நம்ம நாட்டுடைய பிஎம் அவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா வீடியோ இப்போ நாடு முழுவதும் ஷேர் ஆகுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டரை பொது வெளியில் இவ்வளவு ஆபாசமாக, இவ்வளவு மோசமாகவா பேசுறது? இந்த லட்சணத்தில் ஒரு நிறுவனத்துடைய சிஇஓ இவங்க சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி மோடியை அவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. முதல்ல பிஜேபி சாஃப்ட் மோடிலிருந்து வெளியில் வரணும். உதயநிதியா சனாதனத்தை அழிப்போன்னு பேசினாலும் கைது பண்ண மாட்டோம், பிரகாஷ்ராஜ் என்ன பேசினாலும் கைது பண்ண மாட்டோம், பியூஷ் மானுஷ் என்ன பேசினாலும் கைது பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. அது பிஜேபிக்கு ஆபத்து. பிஜேபியுடைய ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களே அதிருப்தியில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்படி இழிவாக பேசுகிறவங்கள வேடிக்கை மட்டும் பார்க்குது பிஜேபி. ஏன் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி அடைகிறாங்க ஹார்ட் கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி யார் பேசினாலும் பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு பாஜகவுடைய ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸு இப்போ வேண்டுகோள் முன்வைக்கிறாங்க, அறிவுரை வழங்குறாங்க பாஜக கட்சிக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, தமிழகத்தில் ஒரு மீமு நேற்றுலேருந்து செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, அவர் தான் அதிமுகவுடைய கொறடா. அவர் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து எப்படி பில்டப் கொடுத்துருக்காரு தெரியுமா? மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பவர் எடப்பாடியாரு. எப்படி மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பாரா இபிஎஸ். இப்படி சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. அது சம்பந்தமாக ஏஐயை பயன்படுத்தி எடப்பாடியார் மின்னலை சாப்பிட்டு மின்சாரத்தை கொப்பளிக்கிற மாதிரியான வீடியோக்களை ஏஐயை பயன்படுத்தி நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு, மீம் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இந்த சட்டப்பேரவை பேச்சு. இது 3. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? டெல்லி ஐஐடியுடைய 57வது கான்வகேஷன் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, பட்டமளிப்பு விழா. சிறப்பு விருந்தினராக நம்ம பிஎம் மோடி தான் கலந்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் காயத்ரி மந்திரம் ஒலிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி காயத்ரி மந்திரத்தை இசைக்கலாம்? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மதத்திற்கு அப்பாற்பட்டது, அங்கே காயத்ரி மந்திரமா அப்படின்னு காங்கிரஸுடைய ஒரு முக்கிய புள்ளி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இசைக்கப்பட்டது காயத்ரி மந்திரமே இல்லை. அந்த புரிதல் கூட இல்லாமல் முந்திரி கொட்டத்தனமாக அந்த காங்கிரஸ் முக்கிய புள்ளி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அங்கே இசைக்கப்பட்டது தைத்திரிய உபனிஷத், அதனுடைய சிக்ஷாவளி வரிசை இசைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது தப்பாலாம் சொல்லலை. அதனுடைய மீனிங் என்னன்னா, ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை பேசணும், பிராக்டிஸ் தர்மா, எப்போதுமே நேர்மையாக தர்மத்தின்படி நடந்துக்கணும்,
நெவர் நெக்லெக்ட் ஸ்டடி, எப்போதுமே கல்வியை கைவிடக்கூடாது. ஹானர் மதர், ஃபாதர், டீச்சர் அண்ட் கெஸ்ட் ஆஸ் டிவைன், எப்போதுமே அம்மா, அப்பா, ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் எப்போதுமே ஒரு பெருமிதத்தோடு நடத்தணும் அப்படிங்கிற அர்த்தம் அடங்கிய தைத்திரிய உபநிஷத்துடைய சிக்ஷாவளி வரிசை இசைக்கப்பட்டிருக்கு. அதை காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கதறிக்கு இருக்காங்க 2 நாளா. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.